மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி திருக்கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. லட்சக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மக்களின் முதல்வருக்காக மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். சேலம் மாநகர அஇஅதிமுக சார்பில் அம்மாபேட்டையில் உள்ள குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, மேயர் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி பகுதியில் அமைந்துள்ள நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏற வேண்டி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு ஆர்.பி. உதயகுமார், திரு டி.பி. பூனாட்சி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் உள்ள வெங்கல பிடாரி கோவிலில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் திரு சுப்பிரமணியன், திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். நாகை மாவட்டத்தில் உள்ள குமரன் கோவிலில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் அமைச்சர் திரு கே.ஏ. ஜெயபால் உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மணலூர்பேட்டை நகர அஇஅதிமுக சார்பில் கோபூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சுதர்சன ஹோமத்தில் 108 மூலிகை பொருட்களை யாக குண்டத்தில் போட்டு பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் 108 தேங்காய்கள் உடைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் அமைச்சர் திரு ப. மோகன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட கழகம் சார்பில் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு பி. தங்கமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் அரியணை ஏற வேண்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள முசாஃபர் ஆண்டகை தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் திரு தமிழ்மகன் உசேன், அமைச்சர் திரு சுந்தர்ராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற வேண்டி நீலகிரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு உட்பட்ட மகா மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் 108 தேங்காய்கள் உடைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பில் உள்ள ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் ஏடு வாசிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா எல்லா நலமும் வளமும் பெற வேண்டி பிரார்த்தனை நடைபெற்றது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கிரிவல பாதையில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் கோவில்களில் மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அமைச்சர் திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் செய்யாறு திருவத்திபுரம் அருள்மிகு ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் 1008 தேங்காய்கள் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன், திரு செஞ்சி சேவல் வே. ஏழுமலை எம்பி மற்றும் திரளான அஇஅதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருக்கோஷ்டியூர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மகா நரசிம்ம யாகமும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றன. அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார், திரு பி.ஆர். செந்தில்நாதன் எம்பி மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்மேடு முத்துவாளியம்மன் கோவிலில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு மகா ருத்ர யாகம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி மற்றும் திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொம்மிடி ஈஸ்வரன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அமைச்சர் திரு பி. பழனியப்பன் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று மனமுருக வழிபட்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் எம்ஜிஆர் நகர் இரட்டை பிள்ளையார் கோவிலில் 108 தேங்காய் உடைத்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. அமைச்சர் திரு பி.வி. ரமணா மற்றும் திரளான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.